உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். உடலுக்கு ஆடை அழகு, ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்லுவார்கள். அதுபோல தோலும் மிருதுவாக இருக்க வேண்டும், மென்மையாக இருக்க வேண்டும், பளபளப்பாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அழகு மேலும் கூடுவதாக விளங்கும். இப்படி மென்மையான தோல், சுருக்கங்கள் இல்லாத தோலை நாம் பெறுவதற்கு வெள்ளரியும் எலுமிச்சையும் ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. இந்த சுருக்கங்கள் விழுந்த இடத்திலேயும் சரி, கருத்திட்டுக்கள் இருக்கின்ற இடத்திலேயும் சரி, சிறிது நேரம் எலுமிச்சை சாறை சற்று அழுத்தி தேய்த்து வைத்திருந்து 1 மணி நேரத்துக்கு பின்னாலே அந்த எலுமிச்சை சாறு தடவிய இடங்களை கழுவிவிட்டு, பின்னர் குக்கும்பர் என்று சொல்லக்கூடிய வெள்ளரி பிஞ்சாக இருந்தாலும் சரி, காயாக இருந்தாலும் சரி, அதை விழுதாக்கி இந்த தோலின் மேலே தடவி வைத்திருந்து 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரத்துக்கு பின்னாலே கழுவி விடுவது. இப்படி சில நாட்கள் செய்கின்ற பொழுது முதலிலே எலுமிச்சை சாறு தடவி வைத்திருந்து கழுவி விடுவது, பின்னர் இந்த குக்கும்பர் என்று சொல்லக்கூடிய வெள்ளரி விழுது தடவி வைத்திருந்து கழுவி விடுவது. இதனாலே முகத்திலே இருக்கின்ற சுருக்கங்களும் சரி, தோலை பற்றிய சுருக்கங்களும் கருமை நிறங்களும் நிற மாற்றங்களும் விலகி ஒரு ஆரோக்கியமான அழகான தோலை தரக்கூடியதாக விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, த டோ நெயில் ஃபங்கஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். கால் விரல் நகங்களுக்கு இடையே, சதைக்கும் நகங்களுக்கும் இடையே மண் போன்ற துகள்கள் புகுந்து கொண்டு வெளிவராமல் இருப்பது, அல்லது ஃபங்கஸ் என்று சொல்லக்கூடிய கிருமிகளுடைய தாக்கம், நீண்ட நேரம் நீரிலே காலை வைத்திருப்பது, இப்படிப்பட்ட நிலையிலே த டோ நெயில் என்று சொல்லக்கூடிய தொற்று ஏற்படுவதற்கு காரணமாக விளங்குகிறது. இந்த நேரத்திலே நகத்தை சுற்றி வலி ஏற்படுகிறது, நாளடைவிலே சீழ் ஏற்படுகிறது. நகத்துக்கும் சதைக்கும் இடையே இந்த பூஞ்சை காளான்கள் என்று சொல்லுகின்ற ஃபங்கஸ் அதிகமாகி அங்கே சீழ்பிடித்து நாளடைவிலே நகம் விரலை விட்டு வரக்கூடிய நிலைக்கு நாம் ஆளாகின்றோம். இது மிகுந்த வலியையும் வேதனையும் சில வாரங்களுக்கு தரக்கூடியதாக விளங்கும். ஆரம்ப கட்டத்திலேயே விரல் நகங்களின் முனையிலேயோ அல்லது பக்கங்களிலேயோ வலி வருகின்ற பொழுதே வெங்காயம், ஆனியன், த அல்லியம் சிப்பா என்று சொல்லுகின்ற வெங்காயத்தை நசுக்கி, அது சிறு வெங்காயமாக இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, இந்த வெங்காய விழுதை, இந்த டோநெயில் என்று சொல்ல கார்டினியா ஜாஸ்மினாய்ஸ் என்று மல்லிகை வகையை சார்ந்தது கார்டினியா பூக்கள் என்று ஆங்கில பெயராலேயே அழைக்கப்பெறுவது. ஆரம்பத்திலே வெண்மையாக பூக்கின்ற பூக்கள் ஓரிரு நாட்களிலே மஞ்சள் நிறத்தை பெற்றிருக்கிறது. வெண்மையாக இருந்தாலும் சரி, மஞ்சளாக இருந்தாலும் சரி, இது மிகுந்த மனம் தரக்கூடியதாக, குறிப்பாக இது இரவு நேரத்திலே இதனுடைய மனத்தை அதிகரித்து மற்ற வண்டுக்கள், பூச்சிகள் இவைகளை வரவழைத்து அவற்றின் மூலம் இந்த போலன்ஸ் என்று சொல்லக்கூடிய மகரந்தங்களை வெளிப்படுத்தி தன்னை விருத்தி செய்யக்கூடியத ஒன்றாக இந்த ஜாஸ்மினாய்ஸ் விளங்குகிறது. இந்த கார்டினியா ஜாஸ்மினாய்ஸ் இதனுடைய பூக்களை நாம் எடுத்து தீநீராக பயன்படுத்துகின்ற நிலையிலே இது ஒரு ஆன்டிபைரட்டிக் என்கின்ற வகையிலே காய்ச்சலை தணிக்கக்கூடியதாக விளங்குகிறது. உடலிலே இருக்கின்ற உஷ்ணத்தை தணிக்கக்கூடியதாக விளங்குகிறது.
இந்த மியூகோப்ரூலண்ட் என்கின்ற வகையிலே நுரையீரலை பற்றிய சுவாச பாதையை பற்றிய சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு டீகன்ஜஸ்டன்ட் எக்ஸ்பெக்டோரண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த பூக்களுடைய சத்துவம் நமக்கு தருகிறது. இதை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது சளி, இருமல், காய்ச்சல் இவற்றிலே இருந்து வெளிவருவது மட்டுமல்லாமல் குடலிலே இருக்கின்ற தேவையற்ற பாக்டீரியாஸ் என்று சொல்லுகின்ற நுண்கிருமிகளை போக்குகின்ற ஆன்டி பாக்டீரியல் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இது நமக்கு தருகிறது. இதனுடைய இலைகள் கூட ஒரு அற்புதமான மருத்துவ குணத்தை பெற்றிருக்கின்றன. இந்த இலைகள் மேற்பற்றாக போடுகின்ற பொழுது ஸ்கின் டிசீசஸ், ஸ்கின் டிசார்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய தோல் நோய்கள், பல்வேறு தோல் நோய்களை போக்கக்கூடியதாக, குறிப்பாக இச்சிங் என்று சொல்லக்கூடிய அரிப்பு, நமைச்சல் இவற்றை போக்கக்கூடிய ஒரு புறமருந்தாக இந்த கார்டினியா இலைகள் நமக்கு பயன் தருகிறது. காயங்களின் மேலே போடுவதனாலே வெகு சீக்கிரத்திலே ஆறி போகிறது. இது ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜிசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இதனுடைய இலைகளையும் நாம் தீநீராக பயன்படுத்துவதனாலே பூக்களுக்கு இணையான மருத்துவ குணத்தை இது நமக்கு தருகிறது. அன்பான நேயர்களே, அழகான கார்டினியா என்கின்ற மலர் எப்படி மருந்தாகிறது, அதனுடைய இலைகள் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம இன்னைக்கு கார்டனியா பூக்களை பயன்படுத்தி சளி, இருமலை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து, நுரையீரலில் ஏற்படக்கூடிய அழற்சி, நுரையீரல் தொற்றுகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கார்டனியா மலர்கள், மிளகு, இஞ்சி, தேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கோம். மிளகு ஒரு 10 மிளகு எடுத்து நம்ம தட்டி போட்டுக்கலாம். இஞ்சியோட நம்ம தட்டி வச்சிருக்க மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம கார்டனியா பூக்களோட இதழ்கள் ஒரு 5-6 இதழ்கள் போட்டோம்னாலே போதுமானதாக இருக்கும். இந்த கார்டனியா பூக்கள் நமக்கு இரவு நேரத்தில் பூக்கும், அதிக நறுமணம் கொண்ட பூக்கள். இது தூக்கத்தை உண்டாகக்கூடிய மலர் அப்படின்றதுனால இரவு நேரத்தில் நமக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மலர்களை நம்ம கொஞ்சம் நேரம் முகர்ந்துட்டு இருந்தாலே ஆழ்ந்த உறக்கத்தை உண்டாக்கக்கூடிய தன்மை இந்த மலர்களுக்கு இருக்குது. அதே போல் அதிக அளவு உறக்கம் பிரச்சனை இருக்குது, ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா இதை நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கூட குடிக்கலாம். வாசனையை முகர்ந்தாலே இது தூக்கத்தை வர வைக்கக்கூடிய பண்பு இருக்குது. இந்த மலர்கள் மலரும் பொழுது நல்ல வெண்மையாக இது போன்று இருக்கும். ஓரிரு நாட்கள் சென்றதும் இந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் வரும். இன்னும் அதிகமாக 4-5 நாட்கள் போனதும் இது நல்லாவே மஞ்சள் நிறமாக மாறிடும். உணவுல கூட நிறமூட்டியாக கூட இந்த மஞ்சள் நிறத்துக்காக இந்த பூக்களை பயன்படுத்துவாங்க. இந்த மலர்களை அரோமா தெரப்பியில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இதை அரோமா தெரப்பியில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. நமக்கு டிப்ரெஸ்டாக இருந்தாலோ, அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலோ, மனச்சோர்வு, மன உளைச்சல் போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த மலர்களை தண்ணியில் இட்டு கொதிக்க வச்சு அதிலிருந்து வரக்கூடிய நறுமணத்தை நம்ம முகர்ந்துட்டு வரும்பொழுது நல்ல ரிலாக்ஸிங் ஏஜெண்ட்டாக இது இருக்கும். ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் ஏஜெண்ட்டாகவும் இருக்கும். அதே போல் இந்த மலர்களை நம்ம எண்ணெயில் இட்டு, தேங்காய் எண்ணெயில் நினச்சி வச்சு இந்த மலர்கள் ஊறிய அந்த தேங்காய் எண்ணெயை நம்ம மேல் பூச்சா பூசிட்டு வரும்பொழுது நம்ம தோலுக்கு நல்ல மினுமினுப்பு தரக்கூடிய ஒரு எண்ணெயாக அது செயல்படும். அதே போல் நமக்கு தோலில் ஏதாவது நமைச்சல், எரிச்சல், அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நம்ம அந்த கார்டனியா மலர்களை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூக்கள் சேர்த்ததுமே நல்ல வாசனை வரும். நம்ம ஃப்ரெஷ்ஷான பூக்கள், நல்ல வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய பூக்கள் சேர்த்தோம்னா 5-6 இதழ்கள் சேர்த்தோம்னாலே போதுமானதாக இருக்கும். நமக்கு தொடர்ந்து இருமல் இருந்தாலோ அல்லது மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தாலோ, அதிகப்படியான சளி இருப்பதுனால மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தாலோ, ஏதாவது அலர்ஜினாலேயோ, அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ் போன்ற பிரச்சனைனாலேயோ நமக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தாலோ இது எடுக்கும் பொழுது நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய அழற்சி, வீக்கத்தை போக்கக்கூடிய மருந்தாக இது இருக்கிறதுனால நம்ம சளி, இருமல் இருக்கும்பொழுது இதை எடுத்துக்கலாம். இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிட்டு இதோட நம்ம தேன் சேர்த்துக்கலாம்.
கார்டனியா பூக்களின் இதழ்கள், இஞ்சி மற்றும் மிளகு, தேன் சேர்ந்த இந்த பானம் காலை மாலைன்னு 2 வேளையும் 60 ml அளவுக்கு 3 to 5 நாட்கள் நம்ம பருகிட்டு வரும்பொழுது நுரையீரலில் ஏற்படக்கூடிய தொற்று, அழற்சியை போக்கக்கூடிய மருந்தாகவும், சளி, இருமல், மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, கார்டினியா ஜாஸ்மினாய்டிஸ் என்று சொல்லக்கூடிய தேயிலை வகையை சார்ந்த இந்த தாவரம் ஒரு அழகான மலரை பெற்றிருப்பது. இந்த மலர் உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது சளி, இருமல் இவற்றை போக்குகிறது. ஆழ்ந்த உறக்கத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. இருமல் இல்லாமல் செய்யக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அதனோடு கூட இதனுடைய இலைகளை நாம் வெட்டுக்காய பூண்டு என்று பார்த்திருக்கின்றோம். அதுபோல அடிப்பட்ட இடத்திலே இதனுடைய இலை விழுதை மேற்பற்றாக போடுவதனாலே உடனடியாக இந்த இரத்த வெளியேற்றம் என்பதை நிறுத்தக்கூடியதாக இது விளங்குகிறது. ஸ்டிப்டிக், எமஸ்டாட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று குருதி ஓட்டத்தை இது நிறுத்துகிறது. இந்த மசில் ஸ்ப்ரெயின் என்று சொல்லுவார்கள், தசை பிடிப்பு, தசை இறுக்கம், இப்படிப்பட்ட நிலையிலே சுளுக்கு, இப்படிப்பட்ட வகையிலே இந்த இலைகளை பசையாக அரைத்து மேலே போட்டு வைப்பதனாலே குருதி ஓட்டத்தையும் நிறுத்துகிறது, வீக்கத்தையும் வலியையும் கரைக்கக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது. தசை பிடிப்புகளுக்கு இது ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது. இது மலையில் இருப்பவர்களுக்கு உடனடியாக மருத்துவ வசதி இல்லாத நிலையிலே இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வரமாக உள்மருந்தாகவும் புறமருந்தாகவும் இதை படைத்திருக்கிறான் என்பதை நினைக்கின்ற பொழுது வியப்பாக இருக்கின்றது. இது மனத்தை தருகிறது, உடல் நலத்தை தருகிறது, புண்களை ஆற்றுகிறது, வீக்கங்களை வற்றச் செய்கிறது. இப்படி பல்வேறு நிலைகளிலே இருக்கின்ற இது சர்க்கரை நோயை கூட மட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது என்பதும் உண்மை. அன்பான நேயர்களே, இந்த கார்டினியா என்று சொல்லுகின்ற மல்லிகை இனத்தை சார்ந்த மலர் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.